ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் டே 2. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அப்போ என்னோடய தங்கச்சி தம்பி எல்லோரும் ஃபோட்டோஸ்க்கு ஃபோஸ் கொடுக்குறேன்ற பேரில் காமெடியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு இருந்தோம். நானும் என்னோடய தம்பி தங்கச்சி கூடலாம் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தேன். டேடியும் அண்ணா கூடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் தான் சூசைட் பாயிண்ட். இது வந்து நிஜமாலே ஒருத்தர் இறந்து போயான்னு சொன்னாங்க, பட் ரியலி பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் தான் காக்கர்ஸ் வாக். இங்கே வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, நம்ம ஊர்லலாம் நம்ம வந்து க்ளவுட்ஸ் வந்து இவ்வளோ கிட்ட பார்க்க முடியாது. ஆனால் இங்கே இவ்வளோ கிட்ட பார்க்குறது இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் க்ளவுட்ஸ் ரொம்ப கிட்ட வர்றதுனாலே அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. அங்கே சன்னியாக இருந்தாலுமே எங்களுக்கு அது ஃபீலே ஆகலை. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். ப்ளஸ் எங்கள் அக்காவும் நான் பார்த்துட்ருந்தேன், என்னை வந்து வீடியோ எடுத்தா. நாங்களும் ஜாலியாக வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பார்த்தா அங்கே ஒரு குட்டி பாப்பா க்யூட்டாக நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவனை அப்படியே ஒரு வீடியோ எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு எங்கள் அப்பாவையும் என் கசினையும் ஃபோட்டோ எடுக்க உட்காருன்னு சொன்னால் 2 பேரும் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல, திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோக்கர்ஸ் வாக்லேருந்து வெளியே வந்தால் நாங்கள் இருக்கிற இடத்துல கூட ஃபுல்லாக க்ளவுட்ஸ் வந்துடுச்சு. செம்மையாக குளிருச்சு. லைட்டாக சாரல் மழை வேறு பெஞ்சுதா. நான் சரி மேகி சாப்பிட்லான்னு ஒரு மேகி ஆர்டர் பண்ணிட்டு அது வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஃபேமிலியில் எல்லோரும் டீ ஆர்டர் பண்ணி அதை குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வேன் வந்தால் கிளம்பலான்னு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இடம் ஒரு சர்ச் தான். இந்த சர்ச் பேர் லா சலீத். இது வந்து ஒரு மாதா சர்ச். இதோடைய பிரான்ச்சஸ் வெறும் 2 பிளேஸ் தான் வேர்ல்டில் இருக்குது. ஸோ ஒன்று இங்கே, தென் இன்னொன்று ஃப்ரான்ஸில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான சர்ச் அப்படின்றதுனாலே நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் இங்கே போனோம். கிளைமேட் அங்கேயும் சூப்பராகவே இருந்துச்சு. வியூவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ சர்ச் உள்ள போனதும் எல்லோரும் போய் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கேண்டல்ஸ்லாம் வந்து லைட்டிங் பண்ணோம். இதுதான் அந்த கெவி. ஸோ ஆக்சுவலாக மாதாம்மா காட்சி கொடுக்கும்போது இப்படி தான் இருந்தாங்க. ஃப்ரான்ஸில் ஒரு சர்ச் இருக்குதுன்னு சொன்னால அந்த சர்ச்சோட ஃபோட்டோஸ்லாம் அங்கே வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து உங்களுக்காக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தேன். தென் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு
சர்ச்லேருந்து வெளியே வந்தோம். நான், அக்கா, அம்மா எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு எங்கே நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்தோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீல்ஸ்லாம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறது. ஸோ அந்த ரீல்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்தது இங்கே தான். ஸோ எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதோட ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு டே 3 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும்.